பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதரு
வந்தருள வேணும் அம்பிகையை நடைகோன் அடியாளுக்கு அருள் புரி சக்திய பகவதி தற்காக்க வேணுமோ கலிக்கனாட்சி அம்பிகை கலிக்கனாட்சி தாய கதை கருள
சபையோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் இந்த குலத்தை நான் நமஸ்கரித்து நமஸ்கரித்து என் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைவான்களே பாலகிரி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்கள் சாஸ்தாங்கதை பாட போறோம் நீங்கள் சபையோர்கள் கேட்டிடுவீர் நாம் பாடுகிற பாட்டதில் ஒரு பழுது குச்சம் வந்துட்டாலும் உங்க பாலகி போல் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லாதே சொல் குறைகள் இருந்திட்டாலும் சொந்த குழந்தை போல் என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டாலும் இல்லை அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் இல்லை தெரியாமல் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்திட்டாலும் பின் சொல் முன்னால் வந்திட்டாலும் ஆறு விலை நூறு கூற்று ஆறு விலை நூறு கூற்று எங்களை ஆதரிக்க வேண்டும் சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியோர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே ஆமையா வருங்கால மாணவ செல்வங்களே செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே இந்த கீழ பட்டமுடையமார் நன்னகரத்திலே ஆமையா மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய ஆலயத்திலே புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளியை முன்னிட்டு அம்மாளுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திற்கு இரண்டாவது முறையாக நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழை உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளிசை கொண்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதலாவது சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு முதலாக பாடுகிறோம் தெரியுமா? இந்த உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். நாமல் அனைவருமே தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் இல்லை கதைகளை தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு
என் சித்தறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 பிழையின் 100 குச்சங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாய்
சிவபெருமானோடு சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்புகுலி சந்திரன் ஆகாயவாணி ஆகாயவாணி அன்னை கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளை கொலுவிருக்கும் நாளை கைலாச வாசலில் கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பை திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியா வருவார் உல்லாசமா பாடுவார் மேனகையா வருவார் மிருதங்கமும் போடுவார் சரஸ்வதி வருவார் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் போடுவார் அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாக ஆமா காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் ஆமா காலாகலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரனும் சிதம்பரம் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமையா புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார் ஆமையா அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமையா தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆமையா நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார் நம்மளை எதற்காக படைத்தார் நாமலை ஆண்டவன் ஏன் படைத்தார் தெரியுமா எதற்காக இவ்வுலக மக்கள் எல்லாம் தெய்வத்தின் உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக ஆமா சிவபெருமானுடைய வடிவத்திலே வடிவத்தில் நாமலை பெற்ற தந்தையை படைத்தார் ஆமா அம்மா சிவசக்தி இருக்காளே அந்த பார்வதி அம்மா ஆமா தாயி அவளுடைய வடிவத்திலே ஆமா நாமலை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்து படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார் படைத்தார் அப்படியாகவே படைத்த உலகத்தில் என்னையா மரம் செடி கொடி ஆமா பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஆமா இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகை படைத்தார் அது எந்த உலகம் எல்லாம் அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் அப்படி என்றால் எந்த உலகம் எல்லாம் அதலைன்னு சொன்னா அது ஆகாய உலகம் சரி தெய்வ கைலாசம் ஆமா கைலாயம் சுதலை என்று சொன்னா ஆ, நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திய உலகம் மத்திய லோகம் ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா சொன்ன நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது ஓஹோ நமக்கு கிளை ஒரு உலகம் இருக்கு நமக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது ஆமா அதுக்கு பேரு தான் ஆதி பாதாள உலகம் ஓஹோ பாதாளத்துல இருக்கிறதுனால ஆதி பாதாள உலகம் ஆ, சரிதான் அதாவது மேல இருந்தா ஆகாய உலகம் ஆ, கீழே இருக்கும் போது அது பாதாள உலகம் ஆமா அந்த காலத்து படத்தை பார்த்தா என்னய்யா ரொம்ப பழைய படம் பழைய படமா பழைய படம் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா பழைய படம்னா நஞ்சிலா இருக்கும் ஆ, பழைய படத்துல பூராமே சுவாமி படமா இருந்தாலும் ஆ, இல்ல ஒரு பேய் படமா இருந்தாலும் பேய் புறம் கீழே இருந்தா வரும் பாத்துக்கோ அப்படியா அது பிலிமில் ஆமா தலையை கால் வரைக்கும் முடிய விரிச்சு போட்டு ஆமா உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரை வெள்ளை அங்கி அப்படியா ஆமா வடிவேலுக்கு கூட ஒரு படத்துல மாவாட்டிக்கிட்டு இருக்குமே அவன் இது ஜெயமோனியில பார்க்கணும் ஜெயமோகினி அந்த படத்தை நான் சொன்னேன் அந்த படத்துல வெள்ளையேன்னு வரும் நான் படத்தை சொல்லி நீ பேரை சொல்லிட்டேன் சரிதானே ஆ, அப்புறம் எனக்கு என்ன வேலை பரவாயில்ல சரி ஆகையினாலே ஆமா
ஆமா அப்பேற்பட்ட அந்த ஆதி பாதாள உலகத்திலே என்னையா அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரையா? வல்லரக்கராச்சுதந்தா வல்லரக்கராச்சுதந்தா ஆதி பாதாள உலகமெல்லாம் அவன் 16 வயதுக்குள்ளே பட்டமாதை சூட்டுவாரா. ஆதி பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரு? அசுர அரக்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்றெடுத்த திருமகன். அவன் பெயர்தான் வல்லரக்கன். அப்பேற்பட்ட வல்லரக்கனை 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்தார்கள். 16 வயதிலே நாட்டை பட்டம் சூட்டி வைக்க அம்மான் மகளாகிய பவளக்கன்னியை கொண்டு வந்து அந்த அரக்கனுக்கும் திருமணங்களை முடித்து அரக்கனுக்கு காலையிலே கல்யாணம், மாலையிலே பட்டம் சூட்டும் விழா. அப்ப 16 வயதிலே பட்டங்களை சூட்ட அவன் செங்கோல் பிடித்த அரக்கன் சிம்மாசனத்திலே இருந்து 12 வருடமா அரசு பரிகாரங்களை செய்து வந்தான். அவ என்னைக்கு சிம்மாசனத்துல இருந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே கிடையாது, நீதி நேர்மை கிடையாது, தயவுதாட்சணை இல்ல, அதனால நாட்டுல மழையும் பொழியவில்லை. அப்போ மந்திரி வரவழைத்த வல்லரக்க, அப்பா மந்திரி, நான் 12 வருடமா பாதாள உலகத்தை ஆண்டு வருகிறேன், யாருமே எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, யாருமே என்ன என்னன்னு கேட்கலப்பா. அதனால நீ அவந்தி கடை 56 தேசத்துக்கும் அடித்து வா பறைவோசை. வல்லரக்கன் சொன்ன போது அவன் மந்திரியும் ஓடி வந்து 56 அரசரு அவன் அடிக்கான பறைவோசை சத்தம் கேட்டு ஆதி பாதாள உலகத்தில் அரசரெல்லாம் ஓடி வந்து ஏவாருமையா மந்திரி நீ வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. எப்பா ஏ மந்திரி, இந்த அரக்கை என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்துல வந்து இருந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே கிடையாது. நாட்டுல மழை பொழிந்தா தானே காடுகரை விளையும், நாங்க கைக்கு வைக்க பணத்தை பார்க்க முடியும். அந்த அரக்கனுடைய அப்பா ரிஷியமுகாவர்ணன் அவர் ஆண்டு வந்த காலத்துல நாட்டுல நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவுதாட்சணை இருந்தது, மாதம் மும்மாறி மழையும் பொழிந்தது, வருடத்துக்கு 3 பூ விளைந்தது, நாங்களும் பகுதியை கொடுத்தோம், மடிந்து நடந்தோம். ஆனா இந்த அரக்கனுடைய ஆட்சியில அது கூட இல்லையப்பா. 12 வருஷம் ஆச்சு மழை பெய்யுது, எங்களால எப்படி நாங்க பகுதியை கொடுக்க முடியும்? எப்படி கொடுப்பது? அப்படி என்று வல்லரக்கன் இடத்திலே சொல்லும்படியாக 56 தேசத்து அரசர்களும் சொல்ல அதை மீறி நீ பகுதி பணம் வேணும்னு கேட்டு வந்த சண்டைக்கு வந்தாத்தான், சண்டையிலே செவித்தாத்தான் உங்களுக்கு பகுதி பணத்தை கொடுக்க முடியும். பார்த்தா மந்திரி அரக்கங்கிட்ட வந்து அத்தனையும் அப்படியே சொன்னான். சரி அப்பா மந்திரி, என்னை பார்த்து வருவேன், சண்டைக்கு வர சொன்னாம்னு சொல்லுதிய, இருக்கக்கூடிய படையை திரட்டு நம்ம சண்டைக்கு போவோம். எந்த படையுமே கிடையாது மன்னா வல்லரக்கா, சண்டைக்கு போனோமானா நமக்கு சயனிகள் கிடையாது, யுத்தத்திற்கு போனோமானா யுத்த படை கிடையாது, மல்லுக்கு போனாலும் நாமல் கிட்ட மல்லு படை கிடையாது. மன்னா ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்பார்கள். அதாவது பொறுமை என்பது கடலிலேயும் பெரியது. கடலை யாராவது அளந்து பார்க்க முடியுமா? இல்ல, இதுவரையில் கண்டதில்லை. அந்த பொறுமை வந்து அந்த கடலுக்கு ஈடானது. ஆகையினால் சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து ஆருணிய வனத்திலே சென்ற அரும்பரும் தவங்களை செய்து
உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க ஆமையா எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவா முனி வரங்களை பெற்று ஆமா தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா ஆமையா அவன் மந்திரி சொன்னான் பாருங்க. என்னாச்சு? இந்த மந்திரி சொல்வது ஒரு விதத்துல நியாயம்தான். சரியான யோசனை. ஒருத்தன் நம்மள பார்த்து பயப்படணும் அப்படின்னா அதற்கு தகுந்த திறமை நம்ம கிட்ட இருக்கணும். அவன் திறமை இருக்கணும். நம்ம கிட்ட திறமை இல்லைன்னா பாக்குறவங்க பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. ஆகையினால் அப்படியே நாமல் தவம் இருக்க வேண்டும் என்று வல்லரக்கன் எங்கே வருகின்றான் தெரியுமா? எங்க வருகின்றான்? அவன் அப்படி ஆட்டு வந்து அப்படி ஆட்டு வந்து சண்டால வல்லரன் தலைய மொட்டதான் அடித்து சன்னியாசி கோலம் கொண்டான் காவி உடைய நின்றான் உத்திராட்ச மாலை போட்டான் தவ பொருள தோளில் வை தவ பொருள தோளில் வை தவம் இருக்க வாராளே யமகிரி பர்வதத்திலே வந்து ஆலமரத்தடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். குளித்து நீராடி காவி உடையணிந்து கவச்சாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று நெத்தி நிறைய பட்டையடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். காவி உடையணிந்தான். திருநீரே பூசாத பாவி அன்னைக்கு பகவான நினைச்சு தவம் இருக்கணும்னு சொல்லி அவன் ஆருணியவனமதி அரியத்தவம் இருக்க போ ஆண்டவன மனதிலே சாந்தான தரமெளி சந்தானத்தால் கோலம் பாலால தரமெளி பன்னீரால கோலம் போட் மாவு கொண்டு தரமெளி மஞ்சளால் கோலம் போட் கோலம் போட்ட இடமதி புறத்து வாழைகளை விரித்தால் நாயகனை பிடித்து நிறநாரி நிறம் மறக்க தெச்சன தேங்காய் தீபங்களை ஏற்றி வைத்தால் ஆல குளிய வெட்டி 1000 முழங்கம்பனம் கம்பத்துக்கு மேலே தவ பொருளை எடுத்து வைத்து கடைசி உச்சி கோழி முட்டை ஒன்று வைத்து கோழி முட்டை மேலே கோழி முட்டை மேலே அரைக்க குண்டூசிய நாட்டுவான். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி அரக்கனானவன் ஊசித்தவங்களை செய்து வருகிறான். அப்படி நாசி அடக்கி ஊசித்தவங்களை செய்து வரும் போது ஒரு நாள் தவம் இருந்தானா? இல்லை, ஒரு வாரங்கள் தவம் இருந்தானா? ஈராறு 12 வருடங்களாகவே இறைவனை என்னை தவம் இருந்து வருகிறான். அவன் 12 வருடங்களாக பாரத்தவங்கள் இருந்து வரும்போது உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதக அநாதை ரட்சக என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் திருநாமங்களை உச்சரித்து அல்லும் பகலும் 60 நாளிகையுமாகவே தவம் இருந்தார். 12 வருடமாச்சு பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. அப்ப ஆண்டவன் சிவபெருமான் வராமல் இருந்த போது அந்த ஆண்டவனையே எண்ணி அழுது புலம்பினான் வல்லரக்க. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கர அரக்கே செய்யும் தவத்தை பாரு இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு
குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர் என்னை பாராம இருப்பதேனோ சம்போ சங்கர ஏறிட்டு பாராம இருப்பதேனோ சம்போ சங்கர அரக்கனானவன் இப்படி ஆண்டவனை எண்ணி அழுது புலம்ப ஆமா அவன் தவத்தின் மகிமையினால என்னையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது அசைகின்றது சாமி ஆடாத கைலாசம் ஆடுதையா அசையுதையா நகலாத கைலாசம் ஆடி கைலாசம் அத நகண்டு மெல்ல ஆடுதையா ஆகே கைலாசோ ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமையா நகலாத கைலாசம் அன்னைக்கு நகண்டு மெல்ல ஆடும் போது ஆடும்போது பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறார் கைலாசமே நடுங்கும் அளவுக்கு இப்படி தவம் இருக்கும் பக்தன் யாராக இருக்கும் யாரா இருக்கும் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் பார்க்கும்போது ஆருணிய வனத்திலே அரக்கனின் தவங்களை கண்டு ஆமையா இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் வேண்டும் அப்படி என்ற ஆண்டவன் வரம் கொடுக்கவே புறப்பட்டு வருகின்றார் வருகிறார் ஆண்டவன் வரும்போது மணி எத்தனை எத்தனை மணி சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11:30 மணி இருக்கும் அடேங்கப்பா பார்வதி சும்மா இருப்பாளா இருக்க மாட்டேன் இந்த ஆண்டவன் நடுச்சாம வேளையில எங்க போறாரு எங்க போறாரு ஒருவேளை ஆண்டவன் படியிலக்க போவாரோ படியலக்கு போமா போவாரு படியிலக்க போனாலும் ஆ, சூரியன் உதிக்கணும் சொக்கன் படி எடுக்கணும் எடுக்கணும் ஆதித்தன் உதிக்கணும் மரநார் படி எடுக்கணும் ஆமையா சூரியனும் உதிக்கவில்லை சொக்கனும் படி எடுக்கவில்லை ஆமா அப்படியே படியிலக்க போனாலும் சரி பார்வதி நான் தானே படியரிசி எடுத்து கொடுப்பேன் கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டவன் நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயோ போறாரு எங்க போறாரு என்று பின்னால் எழுந்தரித்து வந்து ஆமையா ஆண்டவா பரம்பொருளே ஐயா நான் இங்க இருக்கும்போது நாதா நீங்கள் எங்க செல்கின்றீர்கள் எங்கே போறீர்கள் சக்தி நான் இங்க இருக்கேன் சிவன் நமக்கு அங்க என்னையா வேலை என்னையா வேலை ஏய் பார்வதி ஐயா இந்த ஆண்டவன் மீது உனக்கு ஒருபோதும் சந்தேகமே வரக்கூடாது வரக்கூடாது அதோ பார்த்தாயா என்னது எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே சரி என்னை நினைத்த அசுர அரக்கனாகப்பட்டவன் தவம் இருந்து வருகிறார் வருகின்றார் தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவனா வரம் கொடுக்க போறேன் போறேன் ஐயா அம்மா வரம் கொடுக்க போறீங்களா ஆமா வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம் என்ன வரம் கொடுக்க எந்த நேரம்னு இருக்கு நீர் காலையில போகலாம் சரி இல்ல நான் மத்தியானம் போகலாம் போயிருக்கலாம் சாயங்காலம் கூட நீர் போயிட்டு வரலாம் வரலாம் இப்போ போனாலும் எந்த தப்பும் இல்லை ஆண்டவா ஆமா நீங்க போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா உங்களை நான் தேடுவனா நான் கேட்க மாட்டோம்ல ஆ? கேட்க மாட்டேன் மூத்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறார் இருக்கா அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லல இளையவன் வடி வேலவன் இருக்கிறான் ஆமையா அவனிடத்துல ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம் உங்க மனைவி பார்வதி நான் ஏன் இருக்கேன் என் குத்துக்கல் ஆட்ட நான் இருக்கேன் என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆனா போயிட்டு வரும்போது சரி பரவாயில்ல ஆ. நம்ம குடும்பத்துல 1000 சண்டை இருக்கும் ஜடம் இருக்கும் சடம் இருக்கும் குறைஞ்சது ஒரு 500ஆவது இருக்கும் அவன் இருக்கும் அதெல்லாம் நம்ம பெருசுபடுத்த வேண்டாம் ஆமா நீங்க போகும்போது சரி இந்த செவரை பார்த்தாவது இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் ஜாட மாதிரி சொல்லலாம் அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லலாம் இல்லையா ஆமையா சொல்லாமல் புறப்பட்டதுனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை இல்ல ஐயா ஆண்டவா என்ன இனி நீங்க அரக்கனுக்கு வரம் கொடுக்க போக வேண்டாம் முடியாது போகணும்னு வாக்கம் போவிட மட்டும் அறிக்கைய அப்படின்னா நான் எப்படி பார்வதி வரத்தை கொடுப்பேன் எப்படி அவனுக்கு கொடுப்பது உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கிய ஐயா அவன் வந்து கேட்க அவனை கூப்பிட்டு ஆ, பூலோகம் சென்று சரி அரக்கனை கைலாசம் அடைத்து வந்து நீங்க கேட்ட வரத்தை கொடுங்க அவன் இங்க வந்த பிறகு நீங்க கொடுங்க அப்படின்னு உடனே சரி ஆண்டவன் நந்தி தேவனை அழைத்தார்
அரக்கனை கைலாசம் அழைத்து வர சொல்ல சொல்ல ஆண்டவா ஆ, அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. ஆமா பிறவி என்னால் அவனை எப்படி ஐயா அழைத்து வர முடியும்? எப்படி முடியும் ஐயா? அதற்கெல்லாம் உனக்கு நான் வரம் தருகிறேன் மகனே என்ன வரும்? என்று மூலிகை பச்சிலை குளிகையை எடுத்தார். ஆஹா முக்கண்ணன் நந்திதேவன் கையிலே கொடுக்க கொடுக்க இத கொண்டு போய் அரக்க வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. சரி ஒதுக்கின 3.25 நாளிகையில அரக்கனுக்கு 2 உரமும் ரெக்கை வந்து முளைக்கும். ஆஹா உன்னோடு பறந்து என் கையிலங்கிரிக்கு வருவான் என்று என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க ஆமையா அவர வரங்களைய வாங்கி கொண்டு வரங்களை தான் வாங்கி கொண்டு வாராரே நந்தி தேவன் என்ற ஆனமலையதி அவரை அமையகிரி வருவனத்தில் ஆருணிய வனமதி அரக்கனையும் தேடுவான் அந்த அரக்கனையும் காணாம் அழுது புலம்புவான் அரக்க அரக்கவென்று அரக்க அரக்கவென்று அவர் 5-6 சத்தம் போட்டார். ஏ அரக்க அரக்கவென்று 5-6 சத்தம் போட்டார். ஏ வல்லரக்க அரக்க 2 தவம் இருக்கும் வல்லரக்க அரக்க ஈசன் முன்னை அழைக்க சொன்னார் மகனே என் மகனே வரண்டு தவம் இருக்கும் வல்லரக்க அரக்க வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று ஆமோ நந்தி தேவன் இப்படி 5-6 சத்தம் போட்டு அழைத்த போது அழைத்த போது இவர் கூப்பிட்ட குரலை கேட்ட உடனே என்ன அரக்கன் புத்தை விட்டு கீழிறங்கினா சிவபெருமான் என்று ஓடோடி வந்து பார்க்க பார்த்த ஓடோடி வந்து பார்க்க என்னய்யா கொம்பு 2ம் தங்கமா மின்னுது, நின்னுது கால் குழம்பு 8 வெள்ளியா சொலிக்கு, சொல்லிக்கு நெத்தி சுட்டி நெட்டி வாழை இருக்காரு. இவர் யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? நம்ம ஆண்டவன்னு நினைச்சு வந்தா இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னெல்லாம் வந்து நிக்கி. வந்து நிக்கி அடே காள, ஏ காள யாரடவா நீ எங்கிருந்து இங்கு வந்தாய்? இங்கு வந்த ஏ மாடு போல வந்தவன், ஏ மணி தவத்தை கலைத்தவன், பாலை போல வந்தவன், எங்க அடுந்தாவத்தை கலைத்தவன், என்ன வந்த கலைத்தவன், நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏ காள, மாடு போல வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா. அழைச்சிட்டியப்பா காலை போல வந்தவனை என் கடந்தவத்தை கலைத்தது என்ன? என்ன இதோ உனக்கு இப்பவே நான் சாபத்தை கொடுக்கிறேன். ஆஹா யாரக்கா ஆ, சச்சு பிறப்பா, சரி பொறு நீ 12 வருடமா தவம் இருந்தவே, ஆமா நீ சாபம் கொடுத்தா அது எனக்கு பலிக்குண்டா? அழைக்குப்பா நான் உண்மையை சொல்லுகிறேன் கேளு. என்ன நான் தான் வானுலகத்தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பேரு தான் நந்தி தேவன். என் பேர் தான் நந்தி தேவல். நீர் தான் நந்தியா? நானே தான் முதலாவதே இதை சொல்லக்கூடாதா? தானே கட்டேன். யாரக்கா என்ன ஆண்டவே சிவபெருமான் தான் உன்னை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார். ஆமா சரி, நான் உங்க கூட எப்படி வர முடியும்? நான் எப்படி வருவதையா? நான் இந்த பச்சிலை குளிகையை வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கு. போட்டாங்க ரெண்டையும் போடு போடு வாயில. நீ வாய்க்குள்ள போய்க்கிறார்களுக்கு குளுக்க அங்க வாய் இருந்தா தானே போவோம். இல்ல வாயெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. கண்ணாமட்ட நீங்க குளுக்க வந்து வாய்க்குள்ள போகாது. கண்ணாமட்ட 2ம் தேஞ்சு போய் இருக்க, அப்புறம் எப்படி உள்ள போடுவ வாயில? அது நாளாக தேய்த்தான் செய்யும். அப்படியா? இன்னும் எங்க ஏறிக்கிற போது நிக்க கூட யாராவது. நம்ம வயசாகி போச்சு உனக்கு, அவ்வளவுதான். ஆமா வயசு கொஞ்சம் ஆபத்தான் செஞ்சிருக்கு. இருந்தாலும் என்ன செய்ய? தாத்தா, ஆ, உனக்கு வயசு ஆகத்தான் செய்யுது. சரி உன் தலை முடியும் உன் மீச முடியும் மட்டும் நரைக்கலையே, என்ன விவரம்? அது என் கூட பிறந்தது. அப்புறம் எங்களுக்கெல்லாம் திடீர்னு வந்திருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மண்டை சீருக்கு வந்து தலைமுடி நரைக்காது. அப்படியா? என் மண்டை வந்து கல்லு மண்டை, அதனால தலைமுடி நரைக்கல. அப்படி
தலை முடி நரைக்கல, மீச முடியும் நரைக்கல, தாடி முடி எல்லாம் நரைச்சிருக்கு. அதெல்லாம் தாடியே கிடையாதா? துப்புரவா கிளீன் பண்ணி தான் வந்தேன். அண்ணா இருக்குல்ல? அப்படியா? உனக்கு எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சிரும். சரி, அது ஒண்ணுமில்ல. பிறவே வண்டி போய் எழுதி வச்சிருக்காரு. வண்டி போய் எள்ளி வச்சிருக்காரா? தரையிலையும் மீசையிலையும். அப்படியா? அதான் கரையே இருக்கு. நான் கூட நினைச்சேன் ஒருவேளை ஹேர் கலர் பண்ணிருக்காரோன்னு நினைச்சேன். அப்படியா? அது வேற இருக்கோ? அவளை பார்க்க அப்பதான் இளமையா தெரியுமா? உங்களுக்கு என்ன இளமையா பார்க்கும்போது பொறாமை இருக்கு. நானே ஆமாவா, உன் மேல பொறாம மட்டும் எங்களுக்கு என்னதையா கிடைக்க போகுது? வேற என்ன கருப்பா இருக்கு சிவப்பா இருக்குங்க? நீ தானே வயசாவத முடியோட விவரம் என்னன்னு கேட்டேன். எங்க அப்பாவுக்கெல்லாம் 100 வயசு வரைக்கும் தலைமுடி நரைக்கல. அவர் மண்டையா மண்டை. அதேதான். சரி, நல்ல மண்டையா இருந்தா சரி. சரி. அப்ப இந்த மூலிகை பச்சிலை குளிகைய நந்தி தேவன் கொடுத்த உடனே அரக்க படக்குன்னு வாங்கினா கடக்குன்னு வாயில போட்டா 2 பக்கமும் ஒதுக்கிட்டான். ஒதுக்கின 3.25 நாளிகையில அரக்கனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க, பாவி ரெக்க வந்து முளைச்சிருக்க, நிக்கானா கீழே, அங்க பறக்கா இங்க பறக்கா, மேல பறக்கா கீழே பறக்கா, பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா, நில கொண்டு இருக்க மாட்டுக்கா. ஏ அரக்கா, நீ இப்படி மேலும் கீழும் பறந்துகிட்டு இருந்தா நம்ம என்னைக்கிடே கைலாசம் போவ? ஐயா நந்தி தேவா, நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னால வாரேன். நான் முன்ன பின்ன கைலாசத்துக்கு போனதும் இல்ல வந்ததும் கிடையாது. அதனால நீங்க முன்னால போங்க, நான் உங்க பின்னால வாரேன். அப்படி என்று நந்தி தேவனும் வல்லரக்கனுமாக ஆதி கைலாசத்திற்கு எப்படி வருகிறார் தெரியுமா? ஆதிவல்லி கையிலைக்கு தாரனாரோட இடம் அது. ஆதிவல்லி கையிலைக்கு தாரனாரோட இடம் அது. ஏகவல்லி கைலாச ஈசனுட பதியதற்கு நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்க மின்பறக்க அங்க 2 பேருமே வரண்டல்லவோ 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 ஏக கைலாசம் வருவார்களா ஏக கைலாசம் வருவார்களா கொலுசபைக்கு வந்தான். கொலுசபைக்கு வந்து அங்க ஏன் வரான் தெரியுமா? அங்கதான் பூங்காவன தோட்டமே இருக்கு. அங்கதான் பூங்காவனம் இருக்கு. சரி, மலைக்கு அதிபதியே அந்த தெய்வேந்திரன் தானே. அவர் நினைச்சா மழையே பெய்யும். பிறவே அப்பேர்பட்ட தெய்வேந்திரன் கொலுசபையிலே பூங்காவன தோட்டத்திலே பூ மலர்களை பறித்தான். என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் நினைச்சு பார்த்துப்பாரு நினைக்கிறேன். ஆண்டவனும் முதல்ல நம்ம பார்க்க போறோம். அங்கங்க கொஞ்சம் நல்ல மழை. மழையே இல்லாம இருந்துச்சு. மழை இல்லாம இருந்துச்சு. அது யாரு செயலு? பத்ராளி அம்மா செயலு. மக்கள் எல்லாம் ரொம்ப தண்ணி இல்லாம கஷ்டத்தோட இருக்கான்னு நைத்தான் முதலாக மழை ஆரம்பிச்சிருக்கு. தீபாவளி முடியுங்குள்ளையும் கோலம் குட்டம் எல்லாம் பெருகி ஆறெல்லாம் வெள்ளக்காடு ஓடும் அப்படின்னு தாயிட்ட நான் வணங்குறேன். உன்னையெல்லாம் வெள்ளத்துல கொண்டு போயிடணும். சீக்கிரம் என்ன வெள்ளத்துல தூக்கி விடன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அவ்வளவு விவரம் தெரியாம நான் தர வேண்டிய நான் வெள்ளத்துல போக தயாரா தான் இருக்கேன். ஆமா, அதுக்கு தகுந்த வெள்ளத்துக்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல தாத்தா, அப்படி வந்தாலாவது சொல்லியாவது உனக்கு மழை வராதான்னு ஒரு ஆசை. அதான கேட்டேன். சரி இருக்கட்டும். அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் தெய்வேந்திரன் கொலுசபையில வந்து பூங்காவன தோட்டத்திலே பூ மலர்களை பறித்தார். அதனை இருகரத்தால் ஏந்தி கொண்டு கைலாசத்திலும் 31 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் 2 பேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சுவாமிபுரத்தி விளையாடி இருக்கிறார்கள். நந்தி தேவன் கூட்டங்களை விலைக்கு செல்ல அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று இறைவனின் பாதத்தில் மலர்களை தூவி
நமஸ்கரித்தார் அரணாரை அரக்க நமஸ்கரித்தார் ஈசன் முன்னால் அரக்க வல்லமாய் இருகரம் கொண்டு அவன் நமஸ்கரித்தார் அரோகரா அரோகரா அரணாம சொல்லி அவன் நமஸ்கரித்தார் சிவ 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 ஏ சிவனை என்று சிவநாம சொல்லி அவன் நமஸ்கரித்தார் அந்த சிவநாம சொல்லி அவன் சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா மகாதேவா சாம்பல சொரூபா ஆமையா என் சஞ்சலத்தை தீர்ப்பவா தீர்த்தவா அடியோர்க்கெல்லாம் எளியோனே என் ஆண்டவா பரம்பொருளே என்று என்று ஆண்டவனை அடிபணிந்த வேளையில் வேளையில் பார்த்தால் சிவபெருமான் கொஞ்சம் உடுக்கு மைக்க கூட்டி வைங்க இவன்தான் வல்லரக்கனா ஆமா இவனாகத்தான் இருக்குமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆமா ஆண்டவன் அன்போடு தன் பக்கத்திலே அமர வைத்தார் வல்லரக்கனை ஆமையா எப்பா ஏ வல்லரக்கா யாரக்கா இது நான் இதுவரைக்கும் நான் எத்தனையோ பேர் தவம் இருந்து நான் பார்த்திருக்கேன் ஆமா எனக்கு அல்லது வாங்கி கொடுக்க நான் வடை ஓடுறேன் ஆ? தாத்தா என்ன 4 லிட்டர் எண்ணெய் வாங்கி தரேன் அப்படியா மைக்கு முழுகிரு அதெல்லாம் செய்ய மாட்டேன் வடை தான் போடுவேன் அப்ப இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் சரி ஆண்டவனுக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டு ஆமையா எப்பா ஏன் வல்லரக்கா யாரக்கா நான் உலகத்துல எத்தனையோ பேர் தவம் இருந்து நான் பார்த்திருக்கேன் ஆமா ஆனா உன் தவத்த மாதிரி நான் உலகத்துல எங்கேயுமே பார்க்கலையப்பா ஆமா அதனால என்ன வரம் வேணுமோ கேளு ஆண்டவே உனக்கு நான் இப்பமே தாரேன் தானேனப்பா ஆண்டவா உங்க அருளால எனக்கு பாதாள உலகத்துல ஒரு குறையுமே கிடையாது கிடையாது யாரக்கா அல்லரக்கா எந்த குறையுமே இல்லைன்னு சொன்னா பிறகு ஏண்டே நீ தவம் இருந்த எதுக்குப்பா நீ தவறு செய்த நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான் ஆண்டவா ஆமா நீ சின்ன வரத்துக்கா சின்ன வரம்னு சொன்னா உனக்கு என்னப்பா வரம் வேணும் வர வேணும்ப்பா ஆண்டவா எனக்கு எப்பேற்பட்ட வரங்கள் வேண்டும் தெரியுமா எப்படி ஐயா சாமி எல்லையிலையும் தெரியவாரோ ஈஸ்வரனை கொடுக்க வேணும் வாக்கிலையும் பகுதி பகவானை கொடுக்க வேணும் சீரகத்தில் சிறியவார் சிவனாரை கொடுக்க வேணும் கடுகிலையும் தெரியவார் கடவுளே கொடுக்க வேணும் மேலகிலையும் தெரியவார் முக்கண்ணனை கொடுக்க வேணும் எப்பா ஏ வல்லரக்கா என்ன என்ன கடுகளையும் தெரியுது மிளகுலையும் தெரியுதுன்னு கேட்கிய ஆமா என்ன பூலகத்துல போய் என்ன கடை போட்டு வியாபாரமா பார்க்க போற கடலாம் வைக்கல பிறகு ஆமா இந்த வரமெல்லாம் சின்ன சின்ன வரமா கேட்க ஆண்டவா நான் வாங்க வந்த வரம் அப்படி வரோம் ஓஹோ வரமானது அப்படி அதனால நான் கேட்ட வரத்து எனக்கு அப்படியே நீங்க தாங்க